ஹாய் குட்டீஸ், போன வீடியோவில் நம்ம 5 மார்க்ஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சாப்டர் 1லேருந்து. இந்த வீடியோவில் சாப்டர் 1ல் 2 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ்லாம் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம 2 மார்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷினில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.2 வருது. ஓகே, 2 மார்க்ஸில் எக்ஸாம்பிளில் 1.2 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வில் ரைட் த கொஷின் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே ஆல்மோஸ்ட் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இஃப் ஏ இன்ட்டு பி வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ இன்ட்டு பி வந்து ஒரு செட்டில் கொடுத்துருக்காங்க. 3,2 3,4 5,2 அண்ட் 5,4 அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் நம்ம ஏ எலமெண்ட் என்ன, பி எலமெண்ட் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் ஏ எலமெண்ட் அண்ட் பி எலமெண்ட். பியில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும், ஏல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ இன்ட்டு பி அப்படின்னாவே ஏ செட்டையும் பி செட்டையும் கம்பைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மீனிங். அப்போது ஏன்னு எழுதும் பொழுது இந்த செட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர் உங்களுக்கு என்ன இருக்குதோ அதுதான் உங்களுடைய எலமெண்ட் ஏ, அதாவது ஏ செட்டினுடைய எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது நீங்கள் எழுதிக்கணும். என்ன எழுதலாம்? செட் ஆஃப் ஆல், இது குவாடினேட்னு சொல்லுவாங்க. அப்போது ஃபஸ்ட் குவாடினேட்ஸ். அப்போது செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் குவாடினேட்ஸ் எதனுடையது? ஆஃப் எலமெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு பி. ஏ இன்ட்டு பியில் இருக்கக்கூடிய இதுதான் எலமெண்ட்ஸ். ஏ இன்ட்டு பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு குவாடினேட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட் குவாடினேட்னா உங்களுக்கு எது வரும்? 3 and 5 மட்டும்தான் வரும். ஓகே, சேம் அதே கான்செப்ட் பிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கேயும் அதே தான். செட் ஆஃப் ஆல் செகண்ட் குவாடினேட்ஸ் நீங்கள் எழுதணும். ஏன்னா ஃபஸ்ட்டு குவாடினேட்ஸுங்கிறது ஏயில் போயிடும். அப்போது செகண்ட் குவாடினேட்ஸ்னு எழுதினீங்கன்னா அதுதான் பி. ஸோ செகண்ட் குவாடினேட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ இன்ட்டு பி. இதை எழுதிட்டீங்க அப்படின்னா பி என்னென்ன வரும்னு பார்த்துக்கலாம். 2 4 2 4 2 டைம் இருந்தால் நம்ம 1 டைம் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். 2 இருக்கும்போது நம்ம 1 டைம் மட்டும் போட்டுட்டா போதும், மோர் தென் எனஃப். ஸோ த ஆன்சர் இஸ் ஏக்கு வந்துட்டு 3 × 3,5, பிக்கு வந்து 2,4. ஓகே, அப்படிதான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். நீங்கள் எழுதும் போது அதை கரெக்டாக எழுதிக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, இதே சப்போஸ் பி இன்ட்டு ஏன்னு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம்மில் இருக்கும். பி இன்ட்டு ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பாருங்கள். பி இருக்கா? அப்போ ஃபஸ்ட்டு குவாடினேட் செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு குவாடினேட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ இன்ட்டு பி அப்படின்னு எழுதுறீங்க. பி இன்ட்டு ஏனா அப்போ ஏ வந்து செகண்டில் போயிடும். அப்போ ஏ எழுதும் போது செட் ஆஃப் ஆல் செகண்ட் குவாடினேட்ஸ் அப்படின்னு எழுத போகிறீங்க. இது மட்டும்தான் இங்கே சேஞ்சஸ் நடக்கும். அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்குது, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் சம்மில் வந்து ஃபர்ஸ்ட் சம்மும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்னு சொல்லலாம். அதில் நான் ஒரு சம் நான் போடுறேன், மீதி இருக்க 2 நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்டுருங்க. ரைட், அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். இது எக்ஸசைஸ் 1.1ல் ஃபர்ஸ்ட் சம்மில் தேர்டு கேட்டகரி நான் போடுறேன். ஓகே, என்னென்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஏ இன்ட்டு பி கேட்குறாங்க, ஏ இன்ட்டு ஏ கேட்குறாங்க, அண்ட் பி இன்ட்டு ஏ கேட்குறாங்க. இது 3மே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஏ எலமெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எம், என். பி பார்த்தீங்க அப்படின்னா இப்படி போட்டிருந்தா அது எம்டி செட் அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம இப்படியும் போட்டுக்கலாம். ஓகே, அதாவது ஒரு ஓ மாதிரி போட்டு நடுவில் ஒரு ஸ்ட்ரைக் இப்படி போட்டிங்கன்னா அது எம்டி செட். ஸோ ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு பி கேட்குறாங்க. அப்போ ஏவும் பியும் நீங்கள் மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ எம் இன்ட்டு ஏ இன்ட்டு எம்டி செட் இப்படி எழுதிக்கலாம். எம்டி செட்டோட மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு எம்டி செட் தான் வரும், வேறு எதுவும் வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு ஏ கேட்டிருக்காங்க. ஸோ ஏவும் மல்டிபிள் பண்ண போகிறோம். எம், என் இன்ட்டு எம், என். நார்மல் மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான். ஃபஸ்ட்டு எம்மும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போது எம், எம். செகண்ட் பார்த்தீங்கன்னா எம்மும் என்னும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. எம், என். அகெயின் இது மல்டிபிள் பண்ணுங்கள். ஆர்டராக இதுக்கு ஆல்ஃபபெட்டிக்கலில். ஸோ எம், என். அகெயின் என், என். இவ்வளோ தான் வந்துட்டு உங்களுக்கு ஏ இன்ட்டு ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். அகெயின் பி இன்ட்டு ஏ
அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பி ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அண்டு ஏங்கிறது வந்து உங்களுக்கு எம் கமா என் அப்படின்னு வரும். ஸோ எப்பயுமே ஒரு எம்டி செட்டோடு இன்னொரு மல்டிபிள் பண்ணும்போது அதுவுமே ஒரு எம்டி செட்டாக தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய கான்செப்ட்டு. 1.1ல் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய செகண்ட் 2 மார்க்ஸில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தாச்சு. ஸோ அதை தவிர்த்து வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா செகண்ட் வந்து நான் ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே ஏ இன்ட்டு பி, பி இன்ட்டு ஏ தான். இங்கே பி வந்து ப்ரைம் நம்பர்னு கொடுத்துட்டு வாங்க. ப்ரைம் நம்பர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒரு அந்த டேபிளில் மட்டும்தான் வரணும், அதாவது 1 டேபிளால் வரலாம், இல்லாட்டி அந்த டேபிளில் மட்டும்தான் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2, 3, 5 அந்த மாதிரி. ஸோ லெஸ் தென் 10 வரைக்கும் கேட்டிருக்காங்க, நீங்கள் அதை எடுத்து எழுதிக்கோங்க. நான் சொன்னேன்ல, ஏ இன்ட்டு பி போடும்போது ஃபஸ்ட்டு குவாடினேட் வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க, செகண்ட் குவாடினேட் பி எடுத்துக்கோங்கன்னு சொல்லி. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பி இன்ட்டு ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பி இன்ட்டு ஏன்னா ஃபஸ்ட்டு குவாடினேட்டை பின்னு எடுத்துக்கோங்க, செகண்ட் குவாடினேட்டை வந்து நீங்கள் ஏன்னு எடுத்துக்கோங்க. இதுவுமே நீங்கள் ஹோம்ஒர்க் செம்மாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், போட தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1.4 உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் செம்மாக இருக்குது. ஸோ 1.4 பார்க்கலாம். தென் எக்ஸாம்பிள் 1.4ல் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது ரிலேஷனாக இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும், சரிங்களா? அதுதான் வந்து உங்களுக்கான ஒரு 2 மார்க்காகவும் கொடுப்பாங்க. இது வந்து எக்ஸாம்பிள் 1.4ல் இருக்குது. ஃபஸ்ட் எப்பவுமே கிவன் எழுதிக்கோங்க. 3, 4, 7, 8. பி எலிமெண்ட்ஸ் எல்லாமே 1, 7, 10. ஸோ இப்படி எழுதிட்டிங்க அப்படின்னா R1 வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. நம்ம ஜஸ்ட் ஏரோ மார்க்கு கூட போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏரோ டயக்ராம் மாதிரி ட்ரை பண்ணி உங்களுக்கு எது ரிலேஷன் இருக்குது இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்போனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஏரோ டயக்ராம் போடும்போது கொஞ்சம் பார்த்து நீட்டாக போடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை ஏ செட்னு போட்டுக்கலாம், இது நீங்கள் செட் பின்னு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ செட்னால் நீங்கள் ஏல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை அப்படியே நீங்கள் எழுதிக்கோங்க. அண்ட் பியில் என்ன செட் இருக்கோ அதை அப்படியே லைனாக எழுதிக்கோங்க. 1, 7, 10. இப்போ நம்ம வந்து பேர் பண்ண போகிறோம். 3, 7 அப்படின்னா 3க்கும் 7க்கும் பேர் பண்ணிக்கோங்க. 4, 7னா 4க்கும் 7க்கும் பேர் பண்ணிக்கோங்க. 7, 10னா 7க்கும் அண்ட் 8, 1. இப்படி பேர் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்க எல்லா எலமெண்ட்டும் ஏதோ ஒரு எலமெண்ட்டோட மேட்ச் ஆகிடுச்சு. therefore R1 இஸ் a ரிலேஷன் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். இங்கே எழுதும் போதும் நீங்கள் வந்து R1 அப்படின்னு எழுதிக்கலாம். R1 ஓகே, இது ரிலேஷன் ஃப்ரம் A to B அப்படி எழுதினாலும் ஓகே. R1 இஸ் அ ரிலேஷன் அப்படி எழுதினாலும் ஓகே. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா R2ன்னு கொடுத்து 2 மட்டும் கொடுத்துருக்காங்க, which is 3, 1 and 4, 12. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எப்படி மேட்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா which is A, B அப்படி எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு ஆர் நீங்கள் போடுவீங்க, R2ன்னு போடுவீங்க. இதுலேயும் சேம் அதே கான்செப்ட் தான். இங்கே என்னென்ன இருக்கும், நம்பர் 3, 4, 7, 8 அண்ட் 1, 7, 10. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா 3, 1 மட்டும்தான் இங்கே பேர் ஆக போகுது. 4, 12ங்கிறது இந்த பேர்லேயே இல்லை. அப்போ நீங்கள் என்ன எழுதிக்கலாம்னா 4, 12 which is not belongs to A into B. ஏலேயும் உள்ள பிலேயும் உள்ள. ஸோ R2 is not a relation அப்படின்னு எழுதிக்கலாம். அங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா அது ரிலேஷன் கிடையாது தானே. அங்கே கொடுத்துருக்கிறதுல வந்துட்டு கண்டிப்பாக பேர் ஆகிருக்கணும், இல்லைன்னா அது ரிலேஷன் கிடையாது. அதனால் நாட் அ ரிலேஷன் அப்படின்னு எழுதிக்கலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா R3 கொடுத்துருக்காங்க. 3, 7, 4, 10, 7, 7, 7, 8, 8, 11, 8, 7, ஃபைனலாக 8, 10 கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அகெயின் நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு செலெக்ஷன் ரிலேஷன் பண்ண சொன்னாங்களோ, ஃபங்க்ஷன் பண்ண சொன்னாங்களோ, நீங்கள் ஒரு ஏரோ டயக்ராம் மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே,
எப்பவுமே ஏரோ டயக்ராம் போடும்போது முக்கியமான விஷயங்கள்லாம் மார்க் பண்ணணும். அண்ட் இங்கே R3ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேயுமே நீங்கள் R2ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே எழுதிக்கோங்க என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை லைனாக ஆர்டராக சீக்வன்ஸாக எழுதிக்கோங்க அசெண்டிங் ஆர்டர்லேயே. அடுத்து பார்த்தீங்கன்னா 1, 7, 10 இருக்குது. இப்போ தான் நம்ம பேர் பண்ண போகிறோம். 3க்கும் 7க்கும் பேர், 4க்கும் 10க்கும் பேர், 7க்கும் 7க்கும் பேர், 7க்கும் 8 அப்படிங்கிறது ஒன்று இல்லை. 8,11ம் இல்லை. வேறு என்ன இல்லை? 8,7 இருக்கான்னு பாருங்கள். 8,7 8 இங்கே இருக்குது. 8 இங்கே இருக்குது. திஸ் இஸ் நாட் 10, திஸ் இஸ் 8. 3,4,7,8 தான் இருக்குது. ஸோ 8 பார்த்தீங்க அப்படின்னா 8 இதோட மேட்ச் ஆகுது. 7,8 இல்லை, 8,7 ஆன்சர் இருக்குது. அதே மாதிரி 8,11 இல்லை, 8,7 என்ன இருக்குது, 8,10 இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுல 7,8 வந்துட்டு விச் இஸ் 7,8ங்கிறது இங்கே இல்லை. நமக்கு 7,8ங்கிறது இல்லை, விச் இஸ் நாட் பிலாங்ஸ் டு A into B. A into Bங்கிற சீக்வன்ஸில் 7,3ங்கிறதே இல்லை. தேர்ஃபோர் இட் இஸ் நாட் அ ரிலேஷன் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, அங்கே கொடுத்துருக்கிறதுல வந்துட்டு பேர் ஆகுது அப்படின்னா அது ரிலேஷன், பேர் ஆலினா நாட் ரிலேஷன் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது இம்பார்ட்டண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 1.2ல் உங்களுக்கு செகண்ட் சம் இம்பார்ட்டண்ட். ஓகே, செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏங்கிறது ஒரு செட். அந்த செட்டில் 1, 2, 3, 4 till 45 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர், இப்போ ஆறுங்கிறது வந்து ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர்னு கொடுத்துருக்காங்க. விச் இஸ் 1, 4, 9, 16 அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரைட் ஆர் ஆஸ் அ சப்செட் ஆஃப் A into A. A into Aங்கிற சப்செட்டில் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது ஆர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிலேஷனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை எப்படி எழுதும் போது இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிக்கோங்க. பட் எழுதும் போது எப்படி எழுதணும் அப்படின்னா ஆறுங்கிறது ரிலேஷன். ஓகே, அதனால எப்படி எழுதணும், 1, 1ஓட ஸ்கொயர் 1. அடுத்து 2 எடுத்துக்கோங்க, 2ஓட ஸ்கொயர் 4. ஏன்னா ஸ்கொயர் இங்கே ஆறுங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஆறுங்கிறது ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. எஸ், ஆர் பி த ரிலேஷன்ஷிப் டிஃபைன் ஆஸ் ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் ஆன் ஏ. ஸ்கொயரோடைய நம்பர், அதாவது அந்த நம்பரோடைய ஸ்கொயர், ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பரோடைய ஸ்கொயர் தான் அதனுடைய ரிலேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூ ஹாவ் டு ஸ்கொயர் இட். ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்கொயர் பண்ண போகிறோம். அப்போ 2, 4, அடுத்து 3ஓட ஸ்கொயர் 9, 4ஓட ஸ்கொயர் வந்துட்டு 16 அப்படி போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ நம்ம அவங்க என்ன கேட்டிருக்காங்க அந்த நீட் மட்டும் நம்ம பார்த்துட்டா போதும். இது மாதிரி எழுதியாச்சு. எழுதி முடிச்சதுக்கப்புறம் வாட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் இஸ் ஃபைண்ட் த டொமைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் டொமைன் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த நம்பர் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். இப்போ ஒரு 6 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டொமைனுங்கிறது வந்துட்டு இப்போ ஏரோ மார்க் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஏரோ மார்க் போடுறோமா, அதில் வந்துட்டு ஏங்கிறது இந்த 1, 2, 3, 4 till 45 வரைக்கும். அடுத்து பி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதனுடைய ஸ்கொயர், அதாவது 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9 இப்படி போயிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த இடம் டொமைன்னு சொல்லணும். அதாவது ஏ செட்டை வந்து டொமைன்னு சொல்லணும், பி செட்டை வந்து கோ டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டொமைன்னா நீங்கள் ஏ செட்டில் இருக்க நம்பர் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். அப்போ ஒரு குறிப்பிட்ட நம்பர் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம், ஒரு 6 வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். ஸோ த ஆன்சர் இஸ் 1, 2, 3, 4, 5, 6 இவ்வளோ தூரம் எடுத்துக்கிட்டா போதும். அதே மாதிரி இப்போ ரேஞ்ச் அப்படின்னு கேட்குறாங்க. ரேஞ்சுங்கிறது என்ன அப்படின்னா ரிலேஷனில் பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் ஒரு மாதிரி இருக்கும், டொமைன் ஒரு மாதிரி இருக்கும், ஃபங்க்ஷனில் வந்து டொமைன் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா டொமைன் இன் ரிலேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ இந்த 1க்கு இந்த 1 கனெக்ட் பண்ணுறீங்க,
இந்த டூக்கு இந்த டூவை கனெக்ட் பண்ணுறீங்க. அந்த எதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பரை மட்டும்தான் நீங்கள் டொமைனில் எடுத்துக்கணும் இன் ரிலேஷன். இதுவே ஃபங்க்ஷனாக இருந்தால் இந்த ஏ செட்டுக்குள்ளே எத்தனை எலிமெண்ட் இருக்கோ அத்தனையும் சேர்த்து நீங்கள் டொமைனில் எழுதிக்கலாம். ஆனால் ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த நம்பர் கனெக்ட் ஆகுது, எந்த நம்பருக்கு வந்து பேர் இருக்கோ அந்த பேர் இருக்கிறத மட்டும்தான் நீங்கள் டொமைனில் எழுதணும். ரேஞ்ச் வந்து ரெண்டுத்துக்குமே காமன் தான். எது வந்து பேராக இருக்குது, பியில் எது பேராக இருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. 16, 25, 36. அப்போது ரேஞ்சுங்கிறது வந்துட்டு பி செட் பியில் பேராக இருக்கிற நம்பர் மட்டும் எடுத்துக்கணும். டொமைனுங்கிறது எந்த பேர்லாம் வந்துட்டு ஏல இருக்குது, இதில் பேராக இருக்குது இன் ஏ செட்டில், அதுதான் டொமைன். கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். டொமைனுங்கிறது வந்து ரிலேஷனில் பேராக இருந்தால் மட்டும் எழுதணும். இதுவே வந்துட்டு ஃபங்க்ஷனில் கேட்டாங்க அப்படின்னா 1லேருந்து 45 வரைக்கும் ஃபுல்லாமே எழுதிக்கலாம். ஏன்னா பேர் இல்லாமல் எதெல்லாம் தனியாக இருக்கோ அது எல்லாத்தையுமே பொதுவாகவே இந்த செட் ஏக்குள்ளே எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை எலிமெண்ட்ஸையும் நம்ம டொமைனில் போட்டுக்கலாம் இன் ஃபங்க்ஷன். இன் ரிலேஷனில் வந்துட்டு எதுக்கெல்லாம் பேர் ஆகுதோ அந்த நம்பர் மட்டும் எழுதிக்கிட்டா போதும். ஓகே, இதுதான் உங்களுக்கான இம்பார்ட்டண்ட் சம். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்துட்டு ஒரு 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். இங்கே வந்து நமக்கு எக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுலேயே தேர்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 0, 1, 2, 3, 4 and 5. y வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, விச் இஸ் y ஈக்குவல் டு x + 3 அப்படிங்கிற ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம y கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்ம எக்ஸுக்கு ஃபஸ்ட்டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆன்சர் இஸ் y ஈக்குவல் டு 0 + 3. அப்போ 0 + 3னா ஆன்சர் 3. இப்படி கண்டுபிடிச்சிட்டே வரணும். அடுத்து எக்ஸுக்கு வேல்யூ 1ன்னு போடணும். 1 போட்டிங்க அப்படின்னா y ஈக்குவல் டு 1 + 3. ஆன்சர் இஸ் 4. அடுத்து வந்து எக்ஸுக்கு வந்து நீங்கள் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆர்டராக பண்ணிகிட்டே வரணும். y ஈக்குவல் டு 2 + 3. அப்போது ஆன்சர் வந்துட்டு 5. அதே மாதிரி தான் அடுத்த சம்க்கும் எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு போடுங்க. அப்போது 3 + 3 = 6. அடுத்து எக்ஸுக்கு 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 4 + 3 = 7. எக்ஸுக்கு 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது 5 + 3 = 8. இப்படி ஆர்டராக வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் வந்துட்டு டிட்டர்மைன் இட்ஸ் டொமைன் அண்ட் ரேஞ்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏரோ டயக்ராம் கூட போட்டு பார்த்துக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக வேண்டி. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏரோ டயக்ராம்லாம் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோடனே XY மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ரிலேஷனாக, அதனால் ஆர் மட்டும் போட்டுக்கிட்டா போதும். எக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, 0, 1, 2, 3, 4, 5 கொடுத்துருக்காங்க. 5 வரைக்கும். நமக்கு y இதுலேருந்து நம்ம டிரைவ் பண்ணதுலேருந்து நமக்கு கிடைச்ச விஷயம் என்னது, 3, 4, 5, 6, 7, 8 வரைக்கும் நமக்கு இருக்குது. அப்போது பேர் பண்ணிக்கோங்க. 0 போட்டால் 1 வந்தது, சரி 3 வந்தது, 1 போடும்போது 4 வந்தது, 2 போடும்போது நமக்கு 5 வந்திருக்கு, 3 போடும்போது 6, 4 போடும்போது 7 அண்டு 5 போடும்போது 8. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணதை வச்சு நம்ம அப்படியே போட்டாச்சு. இதில் வந்துட்டு எது டொமைன்னு கேட்குறாங்க, விச் இஸ் டொமைன். டொமைனில் வந்து நம்ம எப்பயுமே லெஃப்ட், அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸாக இருக்கட்டும் ஏ இருக்கட்டும், இதுதான் உங்களுடைய டொமைன்னு சொல்லுவாங்க. அப்போ டொமைனில் எல்லாமே பேராக இருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் இங்கே ஒரு 6ங்கிற ஒரு நம்பர் அடிஷ்னலாக இருக்குது, இந்த இடத்துல 6ங்கிற ஒரு நம்பர் இருக்குது, இங்கே 6 இருக்குது அப்படின்னா இந்த 6ஐ விட்டுட்டு நீங்கள் மீதி 5 வரைக்குமே எழுதிக்கலாம் டொமைனில். இதுவே ஃபங்க்ஷனாக கேட்கும் போது 6ஐயும் சேர்த்து எழுதணும். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, ஃபங்க்ஷனுக்கும் ரிலேஷனுக்கும். அப்போ டொமைன் நீங்கள் என்ன எழுதுவீங்க, 0, 1, 2, 3, 4, 5 வரைக்குமே நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது ரேஞ்ச் கேட்டாங்கன்னா அந்த பக்கம் எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒய் சைடில் எதெல்லாம் பேர் ஆயிருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் எழுதணும். பேர் இல்லாதது நீங்கள் எழுதக்கூடாது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் திஸ் ஒன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.6 அதே கேட்டகரி தான். அவங்களே XY கொடுத்துட்டாங்க, ரிலேஷனும் கொடுத்துட்டாங்க. நீங்கள் டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் மட்டும் எழுதினா போதும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன்னு இருக்குது. ஃபங்க்ஷன் அப்படிங்கும் போது நான் சொன்னது தான், டொமைன் வந்துட்டு உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கிறது டொமைன். ஓகே, இப்போ இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது லெஃப்ட் சைடு. உங்களுக்கு லெஃப்ட் சைடு இங்கே வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. இந்த எக்ஸை வந்துட்டு நீங்கள் டொமைன் அப்படின்னு சொல்லணும். ஒயில் வரதை வந்து கோடொமைன் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ரேஞ்ச் அப்படிங்கிறது கோடொமைனும் ரேஞ்சும் ஒன்றும் கிடையாது.
கோடொமைன்கிறது ஒயில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ எல்லா எலமெண்ட்ஸும் எழுதுனீங்கன்னா அது கோடொமைன். ஒயில் எந்தெந்த எலமெண்ட்ஸ்க்கு பேர் ஆயிருக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 2, 4, 6, 8, 10 இந்த 5யும் சேர்த்து எழுதுனா அது பேர் கோடொமைன். ஓகே, ரேஞ்ச் கேட்டாங்கன்னா இந்த 10 விட்டுட்டு எழுதணும். ஏன்னா அந்த 10க்கு வந்து பேர் இல்லை. பேர் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அந்த நம்பரை எழுதக்கூடாது. அதே மாதிரி இந்த இடத்துல டொமைனில் சப்போஸ் 5 இருக்குது, 5க்கு பேர் இல்லைன்னா 5யும் சேர்த்து தான் எழுதணும். மேக்ஸிமம் இதில் எல்லாமே பேர் ஆகிடும். அப்போ எக்ஸில் இருக்கிறது எல்லாமே எழுதுனீங்கன்னா அதுதான் டொமைன். ஒயில் பேராக இருக்கிறது மட்டும் எழுதுனா ரேஞ்சு, ஒயில் இருக்க எல்லா எலமெண்ட்டையும் எழுதுனா அது பேர் கோடொமைன். இதுதான் கான்செப்ட். ஓகே, அடுத்தது 1.7 உங்களுக்கு அதே மாதிரி தான் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டொமைன் கோடொமைன் கண்டுபிடிக்கிறது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆஸ் அ ஹோம் ஒர்க்காக. ஓகே, அடுத்து இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.9 இருக்குது. இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க 2 மார்க்ஸில். இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததே தான். எஃப் ஆஃப் எக்ஸ் சொல்லிட்டு ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க விச் இஸ் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம 5 மார்க்கில் ஒன்ஸ் போட்டிருப்போம். 5 மார்க்லேயும் இதை இன்னொன்று அடிஷ்னலாக கேட்கலனால 5 மார்க்லேயும் அந்த சம் நான் போட்டிருக்கேன். இதை வந்து 2 மார்க்ஸ்லேயும் நான் ஒரு சம் போட்டு காமிக்கிறேன். 1 மட்டும் கேட்டால் 2 மார்க்கு, 3 கம்பைன் பண்ணி கேட்டால் அது 5 மார்க்ஸில் வந்துடும். அதனால் நான் ரெண்டு வீடியோலையுமே நான் அதை சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ எஃப் ஆஃப் 1 கேட்டிருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ் இருக்க இடத்துல ஜஸ்ட் 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, இங்கே இருக்கிறது எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் மாறாது, எந்த ஒரு சிம்பிளும் மாறாது, ஜஸ்ட் 1 மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 2 1s are 2 மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1. அப்போ 2 மைனஸ் 1 1. இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5th சம். இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல எல்லாமே கொஞ்சம் ரிலேஷன் வர மாதிரி இருக்குது. அண்ட் நம்ம பார்த்த சம் மாதிரி தான் இருக்குது. எல்லாமே பார்த்த சம் மாதிரி ரிலேட்டடாக இருக்கும். ரிலேட்டடாக இருக்க சம்ஸை நீங்கள் ஹோம்ஒர்க் போடுங்க. ஏதாவது டவுட்ஸாக இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க, ஐ வில் சால்வ் இட். ஓகே, அடுத்து 5th கொஷின் பார்க்கலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்குன்னு சொல்லலாம். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்துட்டு உங்களுக்கு 2x + 5ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்துட்டு இஸ் நாட் ஈக்குவல் டு 0ங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. அப்படின்னா நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 மைனஸ் எஃப் ஆஃப் 2 பை எக்ஸ் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட், அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 தெரிஞ்சிருக்கணும், விச் இஸ் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் + 2 சப்ஸ்டியூட். ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் + 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 2 × x + 2 + 5 தட்ஸ் இட். இங்கே இருக்கிற சம்மில் அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ இந்த 2ங்கிறது ரெண்டுக்குமே காமன்ங்கிறதுனால யூ ஜஸ்ட் மல்டிப்ளை இட். 2 × x 2x + 2 2s are 4 + 5. ஸோ த ஆன்சர் இஸ் 2x. இது ரெண்டுமே நம்பராக இருக்கிறதுனால நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம், விச் இஸ் 9. அதே மாதிரி எஃப் ஆஃப் 2க்கு தனியாக கண்டுபிடிக்கணும். 2 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல 2ன்னு மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டால் போதும். அப்போ மீதி இருக்கிறது +5. ஆன்சர் இஸ் 2 2s are 4 + 5 which is 9. இப்போ நம்ம ஓவரால் கொஷினில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸ் + 2 மைனஸ் எஃப் ஆஃப் 2 பை எக்ஸ். இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் + 2க்கு நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் 2x + 9. நடுவில் மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டுக்கலாம், இங்கே மைனஸ் இருக்குது. அண்ட் எஃப் ஆஃப் 2க்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் +9 டிவைடட் பை எக்ஸ். +9க்கும் -9க்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ 2x பை எக்ஸ் மட்டும் ரிமைண்டரில் இருக்கும். எக்ஸும் கேன்சல் ஆகிடும். த ஆன்சர் இஸ் 2. ஓகே, நமக்கு 2ங்கிற ஆன்சர் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு அதே எக்ஸசைஸில் பார்த்தீங்க அப்படின்னா 8th கொஷின் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் நம்ம அப்போ பார்த்துட்ருக்கனால நீங்கள் ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே போதும். உங்களோட எக்ஸாமில் நீங்கள் நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக நம்ம இதை பார்க்குறோம், இதை ஒர்க் அவுட் பண்ணுறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இப்படிங்கிற மைண்ட் செட்லேயே இருங்க. மேக்ஸ் வந்து கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸியான சாப்டர், ஈஸியான சம்ஸாக தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 3x - 2xன்னு கொடுத்துருக்காங்க. வாட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷனில் அது இருக்குது, நம்ம இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம இந்த கண்டிஷனுக்கு தேவையானதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் இருக்க இடத்துல ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். ஹோல் எக்ஸ் போட தேவையில்ல, எக்ஸுக்கு மட்டும் ஸ்கொயர், ஏன்னா இங்கே எக்ஸுக்கு மட்டும் தான் ஸ்கொயர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா மட்டும்தான் ஓவரால் எஃப் ஆஃப் எக்ஸுக்குமே ஸ்கொயர் போடணும். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் மிஸ்டேக் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரும், அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயருங்கிறது
ஹோலாக கொடுத்துருக்காங்களா இல்லை வெறும் எக்ஸுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இந்த ஸ்கொயர். இப்போ இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், a minus b the whole square formula which is a square minus 2ab plus b square. இப்போ இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ a இருக்கிற இடத்துல நமக்கு வந்து 3 இருக்குது, b இருக்கிற இடத்துல வந்து 2x இருக்குது. எக்ஸையும் சேர்த்துக்கணும் நீங்கள். ஏங்கிறது 3 ஸ்கொயர், அப்போ 3 3s are 9 மைனஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு b அப்படின்னா 3 இன்ட்டு 2, அப்போ 3 2s are 6x ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 9 மைனஸ் 6 2s are 12 ப்ளஸ் 4x ஸ்கொயர் அப்படின்னு வரும். நீங்கள் அதை எடுத்து எழுதிக்கோங்க. 9 மைனஸ் 12x ப்ளஸ் 4x ஸ்கொயர்னு வரும். இப்போ ரெண்டுமே நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டு ஈக்குவல் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க அவங்களே. அப்போ நம்ம இது ரெண்டு ஈக்குவல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் கொஷின் எழுதிக்கிறதா இருந்தாலும் ஓகே தான், இல்லை அப்படியே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஓகே தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு பக்கமாக கொண்டு வரது தான் நமக்கு கரெக்டு. ஆர்எல்ஸ் எக்ஸ் டேர்மெல்லாம் ஒரு பக்கம், ஒய் டேர்மெல்லாம் ஒரு நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு போய்க்கலாம், இல்லை எல்லாமே ஒரு பக்கம் கொண்டு போய்க்கலாம். நான் வந்து எல்லாமே ஒரு சைடாக கொண்டு வர போகிறேன். எனக்கு பிக்கர் நம்பர் இங்கே இருக்கிறதுனால நான் இதை மட்டும் இங்கேயே ப்ளேஸ் பண்ணிவிட்டு, இங்கே இருக்கிறது அப்படியே நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆர்டராக எழுதிட்டு இங்கே இருக்கிறது எல்லாமே அந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன். அப்போ மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறிடும், ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாறிடும். இங்கே ஈக்குவல் டு 0 போட்டுக்கலாம். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா லைட் டேர்ம் வந்து எனக்கு இது இருக்குது இது இருக்குது, அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு 6x ஸ்கொயர் கிடைக்குது. ரிமைண்டர் இருக்கிறது இங்கே மைனஸ் 12x இருக்குது. அண்டு நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 9ம் இருக்குது அண்டு -3யும் இருக்குது. 9ல் 3 போச்சுன்னா ரிமைண்டர் எனக்கு 6 இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஈக்குவலாக 6ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே 6 டேபிளில் கேன்சல் ஆகுற மாதிரி இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இது ஃபேக்டரைஸ் மெத்தட்னு சொல்லுவோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட். எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி 1 இருக்கிறது தான் மீனிங். ஃபஸ்ட்டு எப்பவுமே இந்த கோஎஃபிஷியன்ட்டு இதையும் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ 1 1s are 1, மல்டிப்ளை பண்ணால் 1 வரணும், ஆட் பண்ணால் -2 வரணும். அப்போ எப்படி போடுவீங்க? 1 1s are 1, ஆட் பண்ணால் 2 வந்துருச்சுங்களா? இப்போ இங்கே மைனஸ் வந்திருக்கிறதுனால நம்ம ரெண்டு இடத்துலையும் மைனஸ் போட்டால் தான் இங்கே மைனஸ் வரும், அப்போ தான் இங்கே ப்ளஸ் வரும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு, ஆட் பண்ணும்போது 2 மைனஸாக இருந்தால் மைனஸ் போட்டுட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்குவோம். அப்போ உங்களுக்கு இதுதான் பர்டிகுலர் ஆன்சர். அப்போ எழுதும் போது எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு எழுதணும். ரெண்டுக்குமே உங்களுக்கு 0 காமன்கிறதுனால தனித்தனியாக எழுதிக்கலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ 1, இங்கேயும் எக்ஸோட வேல்யூ 1. இவ்வளோ தான் உங்களுக்கான ஆன்சர். அடுத்து 2 மார்க் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? இதில் வந்து ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. 1-to-1 ஃபங்க்ஷன், மெனி ஒன், ஆன் டு அண்ட் இன் டு, இந்த மாதிரி 4 ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம இந்த பிக்சர் ரெப்ரசன்டேஷனை வச்சே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே கால்ஸ் இருக்குது, இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? A B is called 1-to-1 function if distinct elements of A have distinct image. இதுதான் Aன்னு சொல்கிறாங்க, இது B. அப்போது இங்கே இருக்க எல்லா ஏக்கும் எலமெண்ட்ஸ், ஏல இருக்க எல்லா எலமெண்ட்ஸுக்கும் பியில் ஒரு பேர் இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா அது 1-to-1. ஓகேங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. 1-to-1 அந்த ஃபங்க்ஷன் இருக்கணும். அப்போது மெனி ஒன் ஃபங்க்ஷனாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்கவங்க வந்துட்டு ஒருத்தர் வந்து 2 பேருக்கு கால்ஸ் கொடுக்குறாங்க, ஆர் ஒருத்தர் 2 ஃபிலிமில் நடிக்கிறாங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ P2வே பார்த்துக்கோங்க. P2 அண்ட் P5 2 பேருமே சேர்த்து F3க்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி F2 எடுத்துக்கோங்க, F6 எடுத்துக்கோங்க, F6ம் P6ம் P1ம் வந்துட்டு F1க்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அப்போது அந்த ஒரு இமேஜுக்கு வந்துட்டு இது வந்து இமேஜ் சொல்லுவோம், இது வந்து ப்ரீ இமேஜ்னு சொல்லுவோம். அப்போ இமேஜ் பார்த்தீங்க, ஒரு இமேஜுக்கு வந்துட்டு நிறைய ப்ரீ இமேஜ் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் இதை மெனி ஒன் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். 1-to-1 பார்த்திங்கன்னா ஒரு இமேஜுக்கு ஒரு ப்ரீ இமேஜ், அப்படி தான் இங்கே வந்து ஒரு இமேஜுக்கு நிறைய ப்ரீ இமேஜ் இருக்கும். ஆன் டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுவுமே அதே சேம் கேட்டகரி தான். எவ்ரி எலிமெண்ட் இந்த கோடொமைன் பி ஹேஸ் அ ப்ரீ இமேஜ். இங்கே வந்துட்டு எதுவும் மிஸ் ஆகலை, எல்லா எலிமெண்ட்டுமே. இப்போ 1-to-1 எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்க கோடொமைனில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிருக்கும். மெனி ஒன் ஃபங்க்ஷனில் இருக்க சான்ஸ் இருக்குது. பட் ஆன் டு ஃபங்க்ஷனில் கோடொமைனில் உங்களுக்கு எந்த ஒரு எலமெண்ட்டும் மிஸ் ஆகக்கூடாது. எல்லா எலமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக ப்ரீ இமேஜ் இருந்தே ஆகணும். அதனால இது 1-to-1 ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். 1-to-1ல் ஏதோ ஒன்று மிஸ் ஆகியிருந்துருக்கலாம். பட் ஆன் டூவில் வந்துட்டு கோடொமைனில் எந்த நம்பருமே மிஸ் ஆகிருக்கக்கூடாது. இதுக்கு இன்னொரு நேம் வந்து சர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்டூ ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது எப்படி இருக்கும்?
இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒன் எலமெண்ட் இன் பி விச் இஸ் நாட் த இமேஜ் ஆஃப் எனி எலமெண்ட். அப்போது பியில் ஏதோ ஒரு எலமெண்ட்டாவது அங்கே என்னவா இருந்திருக்கக்கூடாது, ஒரு ப்ரீ இமேஜ் இருந்திருக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ இது ரெண்டையும் சேர்த்தி சொன்னால் அது பேர் தான் பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? 1 to 1 அண்ட் ஆன் டு ரெண்டையும் சேர்த்து சொன்னால் பைஜெக்ஷன். தென் 1 to 1 அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன் ரெண்டையும் சேர்த்தும் போது 1 to 1 கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, இது மாதிரி இம்பார்ட்டண்ட்டு மட்டும் நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம சம்குள்ளே போகலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1.13 நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மாக நம்ம எடுத்துக்கலாம். ஏ வந்துட்டு 1.13. ஓகே, ஏங்கிற எலமெண்ட் வந்து நமக்கு 1 2 3 இருக்குது. பிங்கிற எலமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிங்கிற செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட் 4 5 6 7. அவங்களே ரிலேஷன் அதாவது ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க which is 1, 4, 2, 5 and final one is 3, 6. இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு 1 to 1 ஆனால் ஆன் டூ கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 to 1 என்ன சொல்லியிருக்கேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேர் இருக்கணும். அந்த கோடொமைன் பி செட்டில் வந்து ஏதோ ஒன்று மிஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். பட் ஆன் டூவில் பேர் இருக்கணும். அதே சமயம் பியில் அந்த கோடொமைன் பி வந்துட்டு என்ன இருக்கக்கூடாது, எந்த ஒரு நபரும் மிஸ் ஆகிருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏரோ டயக்ராம் போட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கான்ஃபிடென்ட்டாக புரிய ஆரம்பிக்கும். நம்ம நம்பர் போட்டுகிட்டே வந்துடலாம். அப்போது ஏ பி அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. 1 2 3, இங்கே 4 5 6 7. அப்போது நீங்கள் இப்போ பேர் பண்ணுங்கள். 1க்கு 4 பேர், 2க்கு 5 பேர், 3க்கு 6 பேர். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 7ங்கிற ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் அங்கே லெஃப்ட் அவுட் ஆகிருக்கு. அப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஒரு எலமெண்ட் வந்து மிஸ் ஆகிருந்து எல்லாத்தோடையும் கரெக்டாக பேர் ஆயிருந்ததுன்னா 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னோம். விச் இஸ் நாட் ஆன் டூ. ஆன் டூவில் எப்படி இருக்கும், எல்லாமே பேராக இருக்கும், எந்த நம்பருமே அங்கே லெஃப்ட் அவுட் ஆகிருக்காது. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும், த எலமெண்ட் 7 எங்கே இருக்குது, இந்த கோடொமைனில் தான் அந்த எலமெண்ட் இருக்குது. அப்போது இந்த கோடொமைன் என்ன இல்லை, அதுக்கு டசன்ட் ஹேவ் ப்ரீ இமேஜ். அதுக்கு ப்ரீ இமேஜ் கிடையாது. ப்ரீ இமேஜ் இல்லாததுனால இது அஃப்கோர்ஸ் 1 to 1 ஃபங்க்ஷன் தான், நாட் ஆன் டூ அப்படிங்கிறது நம்ம கிளியராக எழுதியாச்சு. ஸோ இங்கே உங்களுக்கு 1.4 அதே இம்பார்ட்டண்ட் கொஷின் தான். இதில் என்ன அப்படின்னா அவங்களே ஆன் டூன்னு கொடுத்துட்டாங்க. ஆன் டூங்கிறது இந்த மாதிரி லெஃப்ட் அவுட் எதுவும் ஆகாது. இதுக்கு இதுதான். அப்போ -2க்கு இதில் இந்த எல்லா எலமெண்ட்டும் இந்த பர்டிகுலர் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆன்சர் கிடைக்கும். அப்போ அந்த ஆன்சர் தான் பியாக இருக்கும். ஏன்னா ஆன் டூ ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் -2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு 5மே நீங்கள் கண்டுபிடிக்க ஒரு 5 ஆன்சர் கிடைக்கும். அந்த 5 ஆன்சர் மட்டும் தான் பியாக இருக்கும். பிகாஸ் இன் ஆன் டூ ஃபங்க்ஷன் எந்த ஒரு எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இல்லாமல் இருக்காது, எல்லா எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கும். ஓகே, இது உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க். இப்போ அடுத்ததில் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்ப்போம். ஐடென்டிட்டி அப்படிங்கிறது லெட் ஏ பி அ நான் எம்டி செட் தென் த ஃபங்க்ஷன் டிஃபைன் பை f of x equal to x. இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கே இருக்கும். ஐடென்டிட்டி ஒரே மாதிரி அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் ஒரு 2 மார்க் பார்க்கலாம். இது வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் 1.17 இருக்குது. இதை என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of xன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நமக்கு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனுங்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன், யூ ஜஸ்ட் புட் த ஏரோ டயக்ராம். நீங்கள் ஒரு ஏரோ டயக்ராம் போட்டுட்டு இப்போ இங்கே வந்துட்டு உங்களுக்கு A,4ன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போது ஏவியும் 4யும் ஒரு பக்கம் எழுதிக்கோங்க. A,4ன்னு ஒரே சைடு. அடுத்தது வந்துட்டு A4 வந்து ஒரு பக்கமாக எழுதிக்கோங்க. A,4 அப்படிங்கிறது இப்படி வரும், இதனுடைய ப்ரீ இமேஜ் அப்படிங்கிற மாதிரி வரும். அதனால் உங்களுக்கு 4 இந்த சைடு வரும், A,4. அண்டு 1,B அப்படின்னா இப்படி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இது பேர், இதுக்கு இது பேருங்கிற மாதிரி. ஏன்னா A,4 அப்படிங்கிறது ஏ என்னவா இருக்கோ அதே தான் 4 அந்த மாதிரி அப்படிங்கிற மீனிங். ஏன்னா இது ஐடென்டிட்டி அப்படிங்கிறதுனால. அப்போ ஏவோடைய இமேஜ் ஆஃப் A is
4 அப்படிங்கிற மீனிங். அப்போது இதனோட இமேஜ் 4ஆக தான் இருக்கும். ஏவோட இமேஜ் 4ஆக தான் இருக்கும். பியோடைய இமேஜ் வந்து 1ஆக தான் இருக்கும். அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போது உங்களுக்கு இதிலே தெரிஞ்சிருச்சு, இது ஐடென்டிட்டிங்கிறதுனால இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கே இருக்கும். அப்போ இங்கே 4னா இங்கேயும் 4. அப்போ ஏக்கு வந்து 4 நம்ம அசம்ஷன் எடுத்துக்க போகிறோம். பிக்கு வந்துட்டு நம்ம 1ங்கிற அசம்ஷன் எடுத்துக்க போகிறோம். ஓகே, அது நீங்கள் எழுதும் போது எப்படி எழுதணும்னா எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 4ன்னு எடுத்துக்கணும். எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு பின்னு எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ நம்ம ஃபங்க்ஷனில் போட போகிறோம். அப்போ ஃபங்க்ஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே நமக்கு தேவைப்படுது எஃப் ஆஃப் ஏ தான் தேவைப்படுது. அப்போ எழுதும் போது எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்போ எஃப் ஆஃப் ஏக்கு நமக்கு தெரிஞ்ச ஆன்சர் என்னது 4. அப்போ அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்படி எழுதணும். அடுத்தது வந்துட்டு 3a வேரியபிள் வந்து ஒரு பக்கமாக இருக்கட்டும். வேரியபிள் நீங்கள் அதே பக்கமாக வச்சுக்கோங்க. நம்பர் வேணால் இந்த பக்கம் மாற்றிக்கோங்க. அப்போ என்ன வரும், 4 + 5ஆக மாறிடும். அப்போ 3a ஈக்குவல் டு 9ன்னு இருக்கும். a ஈக்குவல் டு 9/3 which is 3 1s are 3, 3 3s are 9. அப்போ ஏவோட வேல்யூ 3. இப்படி உங்களுக்கு கிடச்சிரும். ஏவோட வேல்யூ 3ன்ட்டு. சேம் அதே கான்செப்ட் தான். இப்போ ஐடென்டிட்டிங்கிறதுனால நம்ம பக்கமாக போட்டுக்கிறோம். ஏக்கு நேராகவே 4 வரணும். அதாவது ஏவோடைய இமேஜ் வந்து 4, பியோடைய இமேஜ் வந்து 1. அப்படி நேராக தான் போட்டுக்கணும். பிகாஸ் இது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஐடென்டி ஃபங்க்ஷனாக ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே ஃபங்க்ஷன்னு கொடுக்கறதுனால நம்ம அது எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த ஃபங்க்ஷனில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். வாட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஹியர், 3x மைனஸ் 5ங்களா. அப்போ 3 × 1 மைனஸ் 5 ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பி அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ 3 மைனஸ் 5 ஈக்குவல் டு பி. அப்போ பியோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன வரும், -2ன்னு வரும். தட்ஸ் இட். இப்படி தான் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்லையும் இருக்கும். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி. ஐடென்டிட்டியில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இருக்கிறதுனால கண்டிப்பாக கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஐடென்டிட்டினா இங்கே என்ன இருக்கோ அதே தான் இருக்க போகுது. இங்கே ஃபங்க்ஷன் கொடுக்கறதுனால நம்ம அதை எழுதும் போது எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 4, எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு பி அப்படின்னு நம்ம எழுதிக்க போகிறோம். இவ்வளோ தான் கான்செப்ட். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.21 வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள். 1.21 எஸ், கே வேல்யூ கண்டுபிடிக்கிறது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கிவன் எழுதிக்கோங்க. இது நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும்போது நம்ம இப்படி எழுதணும். நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் அந்த மாதிரி எழுதிப்போன்னு சொன்னேன். -2ன்னு கொடுத்துருக்காங்க. ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x + kன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது ரெண்டும் நமக்கு கண்டிஷன். இது வந்து எக்ஸாம்பிள் உங்களுக்கு 1.12 எக்ஸாம்பிள் 1.21 இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸும் கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப்பும் ஈக்குவல், ஸோ ஃபைண்ட் கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கே வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு தெரிஞ்சது எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எக்ஸும் ஈக்குவல். அப்போ இதை எப்படி எழுதணும், எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். அதாவது எஃப்ல ஜி ஆஃப் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படிங்கிற மீனிங். அப்போ எஃப்ங்கிறது 3 × எக்ஸுங்களா. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இந்த ஜி ஆஃப் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். மீதி இருக்க -2 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த 3ங்கிறது இந்த ரெண்டுத்துக்குமே காமன். அப்போ 3 2s are 6x + 6k -2. இது அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்கலாம். அடுத்த கேட்டகரி பார்த்திங்கன்னா ஜி ஆஃப் எஃப். அப்போ என்ன மீனிங், ஜியில் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம். ஜி அப்படியே வச்சுக்கோங்க. அதாவது ஜிங்கிறது என்னது 2xங்களா. அப்போ 2 அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன போடணும், எஃப் ஆஃப் எக்ஸில் இருக்கக்கூடிய அந்த நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் இருக்கிறது வந்து 3x - 2, மீதி இருக்கிறது +k. இந்த 2வை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு என்ன வரும், 2 3s are 6x -2 2s are 4 +k. இதையும் அப்படியே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது ரெண்டையுமே என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவல் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா அவங்க தான் கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப்பும் ஈக்குவல்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 6x + 3k -2ன்னு கண்டுபிடிச்சோம். ஜி ஆஃப் எக்ஸுக்கு வந்து 6x -4 + kன்னு கண்டுபிடிச்சோம். நம்பரையும் அண்ட் வேரியபிளையும் ஒரே பக்கமாக கொண்டு வந்துடலாம். சரிங்களா. இப்போ வந்துட்டு இங்கே இருக்கிறது அப்படியே எடுத்துக்கலாம்.
இந்த பக்கம் இருக்க வேரியபிள் இந்த பக்கம் இருக்க இதை கொண்டு வந்துட்டு நம்பர் ரைட் சைடு கொண்டு போய்க்கலாம். அப்போ +6 இங்கே இருந்துச்சுன்னா -6x +k இங்கே வந்துச்சுன்னா -k, இங்கே இருக்க -4 அப்படியே இருக்கும், இங்கே இருக்க -2 இங்கே போச்சுன்னா +2 மாறிடும். ஓகே, இப்போ பாருங்கள் +6xக்கும் -6xக்கும் கேன்சல் ஆகிடும். இங்கே 3k இருக்குது, இங்கே 1 இருக்குதா மீனிங், அப்போ மைனஸில் இருக்குது, 3ல் 1 போச்சுன்னா 2, அப்போ 2k = -2ன்னு வரும். அப்போ k = -2/2 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1, அப்போ கேவோட வேல்யூ உங்களுக்கு -1. இவ்வளோ தான். இந்த மாதிரி k வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறதும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 2.2மே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 மார்க் தான், அதையும் நம்ம இப்போ போடலாம். எக்ஸாம்பிள் 1.22 1.22மே உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான், இம்பார்ட்டண்ட்டானது, அதையுமே நம்ம போடலாம். இப்போ கொஷின் என்ன பாருங்கள், f × f of k ஓட வேல்யூ 5ன்னு கொடுத்துட்டாங்க. வேர் f of k வந்துட்டு என்னன்னு கொடுத்துருக்காங்க, 2k - 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், f × k அதை நம்ம எப்படி எழுதணும்னா f × f of k அப்படின்னு எழுதணும். இதோட வேல்யூ 5ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ f of k அப்படின்னு என்ன மீனிங்கு, எஃப்பில் f of kவை சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படிங்கிற மீனிங். அப்போ இதுதான் f, இதுதான் f of kவும் கூட. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் கேல திரும்ப இதேவே போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 × 2k - 1 - 1 = 5. ஏன்னா இங்கே எஃப்பும் அதே தான், f of kவும் அதே தான். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அதே f of kவை கொண்டு வந்து அந்த k வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே பாருங்கள், k இருக்கிற இடத்துல அதே 2k - 1 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அப்போ 2 உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 2s are 4k -2 1s are 2 -1 = 5. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4k அப்படி இருக்கட்டும், -3 மாறிடும். ஏன்னா 2 மைனஸ் இருக்கிறதுனால 2 மைனஸ் இருந்தால் ரெண்டையும் ஆட் பண்ணி நீங்கள் மைனஸ் சைன் போடுற மாதிரி இருக்கும். அப்போ -3 = 5. இப்போ இந்த 3 அங்கே போயிடும். 4k = 5 + 3 which is 8. 4k = 8. அப்போ கேவோட வேல்யூ 8/4. 4 1s are 4, 4 2s are 8. அப்போ கேவோட வேல்யூ உங்களுக்கு 2. ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு எக்ஸசைஸ்லையும் இருக்குது. எக்ஸசைஸில் இருக்க சம்மையும் நான் இப்போ சால்வ் பண்ணுறேன். அந்த மாதிரி ரிலேட்டடாக ஏதாவது இருந்தாலும் நீங்கள் ஹோம்ஒர்க் சம்மாக போட்டு வைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்டு, இது வந்து எக்ஸசைஸ் 1.5ல் இருக்கக்கூடிய தேர்டு சம். இதுலேயும் f of x கொடுத்துட்டாங்க which is 2k - 1, g of x கொடுத்துட்டாங்க which is x + 1/2. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா f of gயும் g of fவும் ஆன்சர் x வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு f of g கண்டுபிடிக்கணும், அதாவது f × g of x அப்படிங்கிற மீனிங். இப்படி எழுதுனா என்ன அர்த்தம், fல g of x சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படிங்கிற அர்த்தம். அப்போ f உங்களுக்கு என்னது 2x - 1ங்களா, அப்போ x இருக்க இடத்துல g of xோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்ற மீனிங். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வரும். 2 2 கேன்சல் ஆகிடுங்களா, பக்கத்துலேயே இருக்கனால 2 2 கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி இருக்கிறது வந்து உங்களுக்கு x + 1 - 1 இருக்கும். -1 + 1 கேன்சல், அப்போ x. f of gக்கு xன்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி நீங்கள் g of fக்கும் கண்டுபிடிக்கணும். g of f எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே சேம் கான்செப்ட், g × f of x அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ என்ன மீனிங்கு, gயில் வந்துட்டு f of xை சப்ஸ்டியூட் பண்ணணும். g நமக்கு என்னது x + 1/2. அப்போ x இருக்க இடத்துல f of xங்கிற அந்த 2x - 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். +1/2. இப்போ இதுலேயுமே -1 + 1 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 2x - 2 உங்களுக்கு இருக்கும். 2 2 கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் x. அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா f of gக்கும் g of fக்கும் உங்களுக்கு ஆன்சர் வந்து x தான் கிடச்சிருக்கு. சேம் கான்செப்டில் இருக்கக்கூடியது தான் 4th கொஷின், அதுவுமே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டு தான். f of xக்கு வந்துட்டு x² - 1ன்னு கொடுத்துருக்காங்க. g of xக்கு பார்த்தீங்கன்னா x - 2 கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் a கண்டுபிடிக்க போகிறீங்க. g of f of a = 1. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபைண்ட் a, இதை தான் நீங்கள் போட போகிறீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், த மெயின் இதை நம்ம எப்படி எழுத போகிறோம்னா g × f of a அப்படின்னு எழுத போகிறோம். f of aங்கிறது என்னது, f of aங்கிறது இங்கே ஜஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடியதில் a மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது a² - 1ன்னு இருக்கும், அவ்வளோதான். அப்போது g of xல இதை சப்ஸ்டியூட் பண்ண அர்த்தம். g of x என்னது நமக்கு x - 2. அப்போ x இருக்க இடத்துல அந்த a² - 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மீதி இருக்கிற -2 அப்படியே எழுதிக்கோங்க = 1.
அப்போ ஏ ஸ்கொயர் இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா -3 கிடைக்குங்களா? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 2 மைனஸ் தான், ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் சைன் போட்டுக்கோங்க. மீதி இருக்க 1. அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த -3 அங்கே போச்சுன்னா +3 மாறிடும். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. இப்போது இந்த மாதிரி ஸ்கொயரில் இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிள். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 4 நீங்கள் நம்ம எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா ஏ ஈக்குவல் டு 2. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இது ஃபுல்லாமே நான் பார்த்தாச்சு. 2 மார்க்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இது எல்லாமே கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஷின்ஸு. இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிறதும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு பயமும் வேணாம். பார்த்தீங்களா, கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஃபஸ்ட் சாப்டர் ஃபுல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் கைட் பண்ணுறேன். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக யூட்டிலைஸாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? எக்ஸாமில் நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். அதிக மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு வாங்க. ஓகே, மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ ஆல். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரியாரிட்டி 2வும் போட்டுரும். அதே சமயம் அடுத்தடுத்த சாப்டர் நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகே, பாய்.